அப்பாடா, எப்படியோ இந்த வருஷமாவது கொத்தரங்காய் அறுவடை பார்க்க முடிஞ்சது. பக்கத்துல எங்கேயாவது நர்சரிக்கு போறது, விதைகளை வாங்கி போடுறது, இந்த மாதிரி கடந்த 2 வருடமா எனக்கு கொத்தரங்காய் வந்து ஒழுங்காவே வளரலங்க. அப்படியே வளர்ந்தாலும் நிறைய நோய் தாக்குதல், சரியா வளர்ச்சி இல்ல, இந்த மாதிரி இருந்தது. சந்தையில வாங்குற விதைகள் எல்லாமே 80% முளைப்பு திறன் இருக்குங்க. இப்ப நான் குறைவா அறுவடை பண்ணிருக்கேன் அந்த கொத்தரங்காவை. அப்படி குறைவா இருக்கும் போது புளிச்சக்கீரை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது போட்டு இதை சமைச்சு சாப்பிடலாம். ஆனா நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி 2 நாள் கழிச்சு திரும்பவும் ஓரளவுக்கு அறுவடை வந்த அப்புறம் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுருவேன். க்ரோ பேக்லாம் பாருங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் ஆனதும் அடிக்கிற வெயிலுக்கு மக்கி போகுது. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தல் ஏறி உதிரியும் பூவு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கால எல்லாம் 1 முழம் மல்லிகை பூவு $10 அதிகமா விற்கிறாங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புல 800 ரூபாய்க்கும் அதிகம். ஒரு நாள் இங்கேயும் அந்த மாதிரி நிலைமை வந்துடலாம். அதனால மல்லிகை பூச்செடி நிறைய வாங்கி வளங்க, நிறைய பதியம் போடுங்க. நான் பாருங்க, இந்த மதுரை மல்லிகை போயிட்டு ஜனவரி பிப்ரவரி மாசத்துல பனி பெய்யுங்க. அப்ப இந்த மல்லிகை பூலாம் சரியா பூக்காது. அதனால தெரியாதனமா மதுரை மல்லிகையை அதிகமா வந்து பதியம் போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். மொத்த மல்லிகையை கூடிய விரைவில் நிறைய பதியம் போடணுங்க. ஜாதி மல்லி இவ ஒரு அடங்கா பிடாரி, அதனால கட்டி வச்சு இவ்வளவு பூக்களை அறுவடை பண்றோம்.